சிவபெருமான் ஏன் தனது வீட்டை விஷ்ணுவிடம் இழந்தார்? தந்திரமாக என் வீட்டை எடுத்துக்கொண்டாயே விஷ்ணு. உங்களுக்கு சிவன் பிடிக்கும் என்றால் லைக் பண்ணுங்க. பத்ரிநாத்தில் முதலில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி வசித்து வந்தார்கள். ஒரு நாள் விஷ்ணு பகவான் வைகுண்டத்தை விட்டு தவம் செய்வதற்காக பூலோகம் வந்தார். தனது தவத்திற்கு வசதியாக இருக்கும் என்று பத்ரிநாத் வந்த விஷ்ணு சிவ பார்வதியின் இருப்பிடத்தை பார்த்தார். அந்த வீட்டை எப்படியாவது சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று ஒரு திட்டம் தீட்டி ஒரு சிறு குழந்தையாக மாறி அந்த வீட்டின் முன் அமர்ந்து சத்தமாக அழுதார். அப்போது அங்கு வந்த சிவபெருமானும் பார்வதியும் அந்த குழந்தை அழுவதை கண்டனர். பார்வதி தேவி தாய்மை உணர்வோடு அந்த குழந்தையை தூக்கச் சென்றார். அப்போது சிவபெருமான், தேவி நில், அந்த குழந்தையை தொடாத, அவன் சாதாரணமானவன் அல்ல. ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டால் அதன் வலி தாய்க்கு தான் தெரியும். என்னால் இவனை இப்படி விட்டு வர முடியாது என்று கூறி அழுது கொண்டிருந்த குழந்தையை வீட்டிற்குள் அழைத்துச் சென்று உணவு ஊட்டி தாயை போல தூங்க வைத்தார். ஆனால் மறுநாள் சிவபெருமானும் பார்வதியும் வெளியே சென்று விட்டு வரும்போது வீட்டின் கதவுகள் உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தன. அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியிடம், நம் வீட்டிற்கு வந்தது விஷ்ணுதான்.